வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜ்ஜு கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். வெஜ்ஜு கட்லெட்டுக்கு நம்ம இப்போ எள்ளு கொஞ்சம் சேர்த்தும் புதுவிதமாக பண்ணிக்கலாம், எள்ளு இல்லாமலும் பண்ணிக்கலாம், எள்ளோடையும் பண்ணிக்கலாம். நான் 2 விதமாகவும் செஞ்சு காட்டுறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். வெஜ்ஜு கட்லெட்டு ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் ஈவினிங் டைமில் ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 5-6 உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் நல்லா 2 கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சப்பொடி 2 போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு இது தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கேரட்டு கொஞ்சம், மல்லிச்செடி, இது வந்து கஸ்தூரி மேத்திங்க, டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அப்புறம் ஆனியனை வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா அதில் கட்லெட்டில் முழுசாக தெரியும், அதனால தான். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மசித்ததுக்கப்புறம் அதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். அதே இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துட்டு இப்போ இது 2 இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட நம்ம ஆனியன் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே சேம் குவான்டிட்டி நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேரட் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கேரட்டும் நிறையா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வேறு பீன்ஸு, பட்டாணி இருந்தாலும் வெஜ்ஜுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆப்ஷனல் தான் அது. நான் வெறும் கேரட்டும் பொட்டேட்டோவும் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ கஸ்தூரி மேத்தியை நல்லா அந்த மாதிரி கசக்கி விட்டுக்கோங்க. நல்லா கசக்கிட்டு போடுங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இது கூட மிளகாப்பொடி, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கரம் மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். அது காரம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விட்டு நல்லா மசிச்சு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பாலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்லெட் சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருட்டி கட்லெட்டு சைஸு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் பிரெட் க்ரம்ஸ் மாத்திரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சு மாவு அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்க்க தேவையில்லை. சும்மா நார்மலாக அப்படியே உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டுசாக இருக்கணும். நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க, ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்கோங்க. இதில் முக்கி நம்ம அப்படியே அந்த கட்லெட்டை போட்டுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கட்லெட் சைஸுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது பிரெட் க்ரம்ஸு, அது எள்ளு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கட்லெட்டை பாருங்கள் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த ஷேப்பில். நீங்கள் உருண்டையாக உருட்டினதை லைட்டாக தட்டி அப்படி லைட்டாக ஷேப் மட்டும் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எள்ளில் லேசாக பிரட்டி எடுத்துக்கோங்க. எள்ளு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்படி பிரட்டி எடுத்து எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ எள்ளில் லேசாக பிரட்டிக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக பிரட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகணும், அந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எள்ளு வேண்டான்னா எள்ளை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் வெறுமனா பிரெட் க்ரம்ஸ்லையும் அதை முக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க, முங்குற அளவுக்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியம் லெவலில் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட உடனே சீக்கிரமாக ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாக வெந்து போயிடும், உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் கருகிரும். அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க, எண்ணெய் குடிக்கும், கொஞ்சம் கம்மி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு அதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும்.
நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஏன் போட்டேன்னா மைதா போட்டோடனே கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிரும். அதனால இதே மாதிரி இன்னொரு வீடியோவில்